எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, மார்கழி மாதத்தில் இன்று 25வது பாசுரம். அதற்கு முன்பாக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்வதை மின்னிசையால் பாடிக் கொடுத்தார் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல். சூடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்டமே நல்கு. கோதை பிறந்தூர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியார் நல்லவத்தர் வாழ்மூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மரியாதமானிடரை வையம் சுமப்பது பம்பு என்று கூறிக்கொண்டு இன்றைய பாசுரத்தை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தாண்டிங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திரு தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய். இந்த பாசுரத்தின் பொருள், தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்றிரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். பாசுரத்தின் விளக்கம். பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாக விடுகிறான். தனதுக்கு உயிருக்கு உயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது. முன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கைகால் உதறிவிடுகிறது. உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாத என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்த வல்லவர். இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து. பக்தி என்பது இறைவன் அடைவதற்குண்டான எளிதான வழி. ஆனாலும் அதில் சில சங்கடங்கள்னால் துயரத்தின் துன்பத்தும் இல்லை. பக்தி செய்வதற்கும் ஒரு தகுதியை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த தகுதி இருந்தால்தான் பக்தி வெளிப்படும். ஆன்மீகத்தின் மூலம் பக்தியை நாம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவனை உணர முடியும். அதற்கு நாமபலம், அதே நாமபலம் என்பதை கோதை நாச்சியார் மூலம் எடுத்துக்காட்டாக ஹிரண்யன் கம்சன் வதம் செய்தது. நீ ஒருமுறை என்னை அழைத்தாலே நான் உனக்கு அபயம் என்று சொல்லி ஓடி வந்து விடுவேன். அதற்கு மேலாக ஒரு முறை அழைத்தாலே நான் உனக்கு அடிமை குடிமையில்லா அயல் சதுப்பேதிமார்கள் என்று சொல்லியது போல் பகவான் நமக்கு அடிமை என்றால் அவன் எப்படிப்பட்ட தயாள குணம், பரந்த குணம், கருணை உள்ளம், காருண்யத்தின் சிகரம் கண்ணன். இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாவை நோன்பில் ஆண்டாள் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வகையிலும் நமக்கு எடுத்துக்காட்டி பக்தி செலுத்த வேண்டும், பரந்தாமன் தாளினை பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே 12 மாதங்களில் உயர்ந்த மாதமாக உயர்த்தி சொல்லக்கூடிய மாதமாக திகழக்கூடிய மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம். ஏனென்றால் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்றே
கூறிக்கொள்ளலாம். நல்ல நிகழ்வு என்றால் ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபடுவது, நல்ல வார்த்தை என்றால் அவன் நாமத்தை சொல்லுவது, நல்லதை நுகர வேண்டுமென்றால் அவனுடைய திருமேனியிருந்து வரும் நறுமணத்தை நுகர்வது. இப்படி அந்த மாதம் முழுவதுமாகவே இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக திகழ்கிறது. அதன் மூலம் நாம் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும், இறைவன் புகழை பாட வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும், இறைவன் தாளினை பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அரிய வகையில், எளிய வகையில், புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கோதை நாச்சியார் நமக்கு கூறியுள்ளார். இதை நாம் புரிந்து கொண்டு சிறிய பிராயத்திலேயே பக்திக்குண்டான வழியை காண்பித்து பெற்றோர்கள் சிறிய பிராயத்திலேயே இறை நாமத்தை சொல்வதற்குண்டான வழிகாட்டியை காண்பித்து சொல்ல வைத்து அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். சிறு பிராயத்தில் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு செடி வளர்வதற்கு, செடி வைத்தவுடனே செடி தானாக வளர்வதில்லை, அதற்குண்டான பக்குவமான மண், உரம், நீர், காற்று, சூரிய வெளிச்சம் என்று பலவிதமான நிகழ்வுகள் நடந்தால்தான் அதற்கேற்றாற்போல் நாம் பதிய வைத்து செடியை உருவாக்கி மரம், பூ, காய், கனி இப்படி ஏற்படுகிறது. அதைப்போல் பக்தி மார்க்கம் வளர வேண்டும், பக்தி வளர வேண்டும். நமக்கு ஸ்ரத்தையோடு பக்தி வளர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அணுகுமுறை, அதற்கு ஒரு பயிற்சி, அதற்கு ஒரு ஆசான், அதற்கு ஒரு குரு, இப்படி எளிய வகையில் இறைவன் அடைவதற்குண்டான வழியை காட்ட வேண்டும். அப்படி நாம் வாழ வேண்டும் என்று வகுத்து காட்டினார் கோதை நாச்சியார். இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இறையின் நாமமே நமக்கு வழிகாட்டி, இறையின் நாமமே நம்மை வாழ வைக்கும், இறைவனே நமக்கு வழி துணையாக இருப்பான், உற்ற துணையாக இருப்பான், நற்றுணையாக இருப்பான். ஆபத்து என்று சொல்லும்போது ஆபத் சகாயனாக வந்து காப்பாற்றக்கூடியவன் தெய்வம் ஒருவனே. மனிதர்கள் என்னதான் அவர்கள் செய்தாலும் அவர்களால் செய்தது என்பது யாருக்கும் கிடையாது. அவன் இயக்கி வைக்கிறான், நீ இயங்குகிறாய், நீ செய்கிறாயே தவிர உன்னால் ஒரு அணு கூட அசைக்க முடியாது. ஒவ்வொரு அணு அசைவும் இறைவனால் அசைக்கப்பட்டு அசைந்து செய்து கொண்டு செய்கிறோமே, வாழ்கிறோமே தவிர நம்மால் என்பது என்று கூறிக்கொள்வது சொல்லக்கூடியது ஒன்றுமே கிடையாது. இதை நன்கு புரிந்து கொண்டு பக்தியை வளர்த்து கொள்வோம். பரந்தாமனின் தாளினை பற்றி ஜீவன் முக்தர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு வழிகாட்டிய என்ற கோதை நாச்சியாரின் தாளினை பணிந்து ராமானு திவ்ய பாதங்களை பணிந்து ஆசீர்வாதம்.